ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என் பிள்ளையே, என்னுடைய நாமத்தை, என் மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும். உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும். எதிர்மறைகள் ஆபத்தானது. ஓடத்தில் சிறு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும். கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் முன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகிறது, மாயை வலையில் சிக்க வைக்கிறது. என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும். அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும். அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இருக்க வேண்டும். விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது. எதற்கும் அடிமையாகாதே. அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும். அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே, உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது. ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் அதை எளிதில் களைத்து விடலாம். ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது. அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகின்றேன். அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை. உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள். அதனால் பயப்படாதே. அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும் போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும். அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும். ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கின்றது. இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓட ஓட நான் விரட்டியடிப்பேன். என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியவில்லை. இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை. வாழ்க்கை அதிகம் வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் நான் கூறுகின்றேன். அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா. மன அமைதி கிடைக்கும். அப்போது பார், உன் நிழல் தெரியும். அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் எப்போதும் உதித்து கொண்டே இருப்பேன். உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே குழந்தையே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதியடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, அதீத பற்று வேறு. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள். கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடக்க முயற்சி செய். நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா. மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும். இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன். முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்.
நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது. நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவிலிருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும்? சாவின் வாயிலிருந்தும் என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ நிறைய போராடுகிறாய். வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய். எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய். ஆனாலும் அதிசயிக்கத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அது நிச்சயம் நடக்கும். உன் எண்ணப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய். ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது. இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருக்கப் போகிறாய். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும்போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும். அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா. கவலை எதற்காக இந்த பயம்? கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய். மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றாய். பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன், என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் வருத்தப்படாதே. பொறுமையை கடைப்பிடி. கவலையை விட்டொழி. அமைதியாக இரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது குழந்தையே. அது நிறைவேறியே தீரும். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தரப்போகிறேன். உன்னுடைய மதிப்பு உயரும். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள். நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய்.